ஹலோ गाइस, இன்னைக்கு நம்ம ரீபர்த் ஆஃப் அல்டிமேட் மாஸ்டர் அப்படிங்கிற மானோட 6வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோவும் அவனோட ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு ரொம்பவே மோசமான நிலைமையில வந்திருப்பான். அப்புறம் நம்ம ஹார்டிட்ட இருந்து பில்ஸ் வாங்கணும் அப்படின்னு காசை வாங்கியிருப்பான். கடைசியா அந்த கார்னர் நம்ம ஹார்டியும் வாட்சனையும் போட்டு பொளந்துட்டு ஹீரோவையும் அட்டாக் பண்ண வந்திருப்பான். ஹீரோவும் டென்ஷன் ஆயிட்டு, டே நீ ஓவரா பேசுற, அதனால இதை சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்னு அந்த கார்னர் முன்னாடி ஒரு டெவில் மாதிரி இருந்திருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே அந்த கார்னரும் இல்ல இங்க என்ன நடக்குது, நான் இவனை பார்த்து பயப்படுறேனா, இதுக்கு வாய்ப்பு இல்ல, இந்த நாஸ்டாலஜிக்கான ஃபீலிங் இதை நான் சொல்றதுக்கு எனக்கு எம்பாரஸா தான் இருக்கு. இருந்தாலும் நான் மட்டும் இவனை இப்ப அட்டாக் பண்ணலனா என்ன நடக்கும், இல்ல நான் இனிமேலும் பயந்துட்டு இருக்க போறது இல்ல அப்படின்ட்டு ஹீரோ அட்டாக் பண்ண போறான். ஹீரோவும் டேய் இந்த அளவுக்கு தான் உன்னால அட்டாக் பண்ண முடியுமா, சரி இது ஒன்றும் அவ்வளவு மோசமாவும் இல்லை அப்படிங்கிறான். அந்த கார்னரும் டேய் என்ன தைரியம் இருந்தா என்ன டீஸ் பண்ணுவ, இன்னைக்கு நீ செத்தரா அப்படின்ட்டு அட்டாக் பண்ண போறான். ஹீரோவும் அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணிட்டு கொஞ்ச தூரம் பின்னாடி போய் பார்த்தா அவனோட ஸ்வாட் லைட்டா கட் ஆயிருக்கு. ஹீரோ அந்த கார்னரோட அட்டாக்கை பிளாக் பண்ணதை பார்த்தா அங்கிருந்த மொத்த பேரும் ஷாக் ஆகுறானுங்க. கார்னருமே இல்ல இதுக்கு வாய்ப்பு இல்ல, இந்த பிராட்னால எப்படி என்னோட அட்டாக்கை பிளாக் பண்ண முடிஞ்சிச்சு, நான் மார்ஷல் வாரியர் லெவல்ல இருக்கேன், ஈவன் மார்ஷல் அப்ரெண்டிஸ்னால கூட என்னோட அட்டாக்கை பிளாக் பண்ண முடியாது, இவனால எப்படி என்னோட அட்டாக்கை பிளாக் பண்ண முடிஞ்சிச்சு, இல்ல ஒருவேளை இவன் அவனோட சக்கராவை ஓபன் பண்ணிட்டானா, இருந்தாலும் இவங்கிட்ட இருந்து எந்த ஒரு இன்னர் எனர்ஜியும் என்னால சென்ஸ் பண்ண முடியல, இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே டே இது ரொம்ப என்ஜாயபிளா இருக்கு, நானும் என்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்ல சண்டை போட்டு ரொம்ப நாளாகுது, அப்புறம் நீ பண்ண அட்டாக்கே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் உனக்கு ஒரு சில டீச்சிங்ஸ் தேவைப்படுது, அதனால வாடா நான் உனக்கு ஒரு சில ஸ்கில்ஸ் சொல்லித்தரேன் அப்படின்னு கூப்பிடுறான். அங்க இருக்கவனுங்களும் இல்ல டே நீ இப்ப என்னடா சொன்ன அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அந்த கார்னருமே டென்ஷன் ஆயிட்டு கிளவுட் ஃப்ளோயிங் ஃபிளாஷ் அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்ண வந்துகிட்டு டே நான் இப்ப ஆர்ஜென்ட் இல்லத்துல இருக்க மார்ஷல் வாரியர், இந்த ஸ்லாஷை நீ எப்படி வித்ஸ்டாண்ட் பண்ணிருக்குன்னு நானும் பாக்குறேன், கண்டிப்பா இந்த அட்டாக்ல நீ செத்தடா அப்படின்ட்டு ஹீரோ அட்டாக் பண்ண வரான். இந்த கார்னரோட அட்டாக்கை பார்த்து அங்க இருக்கவனுங்களும் இந்த மூவ் ஒரு கிளவுட் ஃப்ளோ ஆகிற மாதிரியே இருக்கு, இதுதான் நம்ம கார்னரோட கிளவுட் ஃப்ளோயிங் டெக்னிக், இந்த டெக்னிக் அவனோட ஜெனரேஷனா பாஸ் டவுன் ஆகிருக்கு, இந்த அட்டாக்னால கண்டிப்பா இந்த முட்டாள் செத்தாண்டா அப்படின்னு எல்லாம் ஆனந்த கண்ணீர் விடுறானுங்க. ஹீரோவும் அந்த கிளவுட் ஃப்ளோயிங் ஸ்வாட் டெக்னிக்கை பார்த்துட்டு டேய் இந்த டெக்னிக் பார்க்கறதுக்கு கிளவுட் ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்கணும், ஆனா நீ பண்ற டெக்னிக்கை பார்த்தா உன்னோட ஸ்வாட்ல வெறும் க்ளோயிங் எஃபெக்ட் மட்டும் தான் இருக்கு, இது பார்க்கறதுக்கு ஏதோ மெழுகுவர்த்தி எறிகிற மாதிரி தான் இருக்கு, அதனால இனிமேலும் நீ வெளியில போய் இது கிளவுட் ஃப்ளோயிங் ஸ்வாட் டெக்னிக்னு சொல்லிட்டு தெரியாத, இது ஒரு குப்பை டெக்னிக்டா அப்படிங்கிறான். அந்த கார்னரும் வாயமுடுற முட்டாள், இன்னைக்கு நீ கண்டிப்பா சாக தான் போற அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும் அப்படியா என்னோட அட்வைஸ் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கண்டா அப்படின்னு அந்த கார்னரோட அட்டாக்கை ஒண்ணுமே இல்லாம பண்ணது மட்டும் இல்லாம அவனோட ஸ்வாடையும் பறக்க விட்டுட்டான். இதை பார்த்து அங்க இருந்த மொத்த பேரும் மிரண்டு போயிட்டு கார்னர்லாம் இல்ல இங்க என்னடா நடந்துச்சு அப்படின்னு ஷாக்லயே உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்கான். ஹீரோவும் சரி இப்பவாவது யாரு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு புரிஞ்சான்னு கேக்குறான். கார்னரும் கையெல்லாம் நடுங்கிட்டே இல்ல இந்த சக்கராவை கூட ஓபன் பண்ணாத முட்டாள் கிட்ட எப்படி இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு, அது மட்டும் இல்லாம நான் இப்ப மார்ஷல் வாரியரும் கூட, இது எப்படா நடந்துச்சு அப்படின்னு ஷாக்லயே இருக்கான். ஹீரோவும் என்னடா ஓவரா யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு அந்த கார்னர் அடிச்சு பறக்க விட்டுட்டான். இதை பார்த்தவனுங்களும் டே கார்னர் ஜாக்கிரதை அவன் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு கத்துறானுங்க. அந்த கார்னரும் நம்ம ஹீரோ ஸ்வாட கொண்டு வரத பார்த்துட்டு டே நீ இப்ப என்னடா பண்ண போற அப்படின்னு கதறான். ஹீரோவும் என்னது நீ பயப்படுறியா, சரி அதெல்லாம் போட்டோம், நீ பண்ணன அட்டாக்னால என்னோட கையெல்லாம் நடுங்குது, இந்த ஸ்வாடு இப்ப டோட்டலா அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படிங்கிறான். அந்த கார்னரும் டே முட்டாள் ஸ்வாட கொண்டு வந்து எங்கடா வச்சிட்டு இருக்க, ஒழுங்கா அதை எடுத்துரு, தயவு செஞ்சு அதை எடுத்துடுறா, இல்லனா எனக்கு பெரிய பிரச்சனையா போயிடும் அப்படின்னு கதறான். ஹீரோவும் என்னது ஸ்வாட எடுக்கிறதா, நீ ஹார்டி அப்புறம் வாட்சனுக்கு பண்ணனதெல்லாம் மறந்துட்டியா, அவனுங்களை கொல்ற நிலைமைக்கு அடிச்சுட்டு இப்ப நீ சாகிற நிலைமையில இருக்கும் போது உன்னோட உயிர் போயிட போதுன்னு இவ்வளவு கவலைப்படுறியா அப்படின்னு அந்த ஸ்வாட அவன் காலிக்கிட்ட கொண்டு போறான். அந்த கார்னர்லாம் டே 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 ஒரு நிமிஷம் இல்ல, நீ என்ன கேட்டினாலும் நான் தரேன், என தயவு செஞ்சு கொஞ்சமாவது கருணை காட்டி உயிரோட விட்டுருடா அப்படின்னு கதறான். அங்க இருக்கவனுங்களும் இல்ல அந்த ஸ்வாடு கார்னரோட காலுக்கிட்ட தான் இருக்கு, ஆனா அது எங்க காலுக்கிட்ட இருக்க மாதிரி ஒரு நாஸ்டாலஜிக்கான ஃபீலிங் வருது அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. ஹீரோவும் சரி கொஞ்சோண்டு காசு கொடுத்த அப்படின்னா உன்னோட அந்த பார்ட்டை காப்பாத்துறதுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் அப்படிங்கிறான். கார்னரும் காசு தானே சரி இந்தாடா இதை வச்சுக்கூடா அப்படின்னு அவனோட டைமென்ஷனல் ரிங்கை கழட்டி கொடுக்குறான். ஹீரோவும் அங்க இருக்கணுங்களை சும்மா விடுவானா, என்னடா பண்றீங்க உங்களுக்கு அந்த பார்ட்டு வேணுமா வேண்டாமா, சீக்கிரம் எல்லாத்தையும் கொடுங்கடா அப்படின்னு அவனுங்க கிட்டே இருக்க எல்லாத்தையும் அடிச்சு புடுங்கிக்கிட்டு இங்க என்னதான் இவ்வளவு பொருள் இருந்தாலும் இந்த ஜேடு பென்டன்ட் என் கண்ணை உறுத்துதே அப்படின்னு அவங்கிட்ட இருந்து அதை எடுத்துக்கிட்டு டே தம்பி இந்த பென்டன்ட்டையும் நானே வச்சுக்கிறேன் அப்படிங்கிறான். கார்னரும் டே டே என்கிட்ட இருக்க எதை வேணாலும் எடுத்துக்கா, ஆனா அந்த ஜேடு பென்டன்ட்டை மட்டும் கொடுத்துடுறா அப்படின்னு கதறான். ஹீரோவும் இப்ப நீ என்னடா சொன்ன அப்படின்னு டெவில் மாதிரி திரும்பி பாக்குறான். கார்னரும் டே அந்த ஜேடு பென்டன்ட் என் ஃபேமிலி ஹியூஜிங்க சேர்ந்தது, இந்த மாதிரி பென்டன்ட் மொத்தமாவே 5 தான் இருக்கு, இத ஹியூஜிங் ஃபேமிலியை சேர்ந்த கோர் மெம்பர்ஸ் மட்டும் தான் வச்சிருக்க முடியும், இது ஹியூஜிங் ஃபேமிலியில இருக்கீங்களோட சிம்பிள் ஆஃப் ஸ்டேட்டஸ் மாதிரி, அதனால தயவு செஞ்சு அதை மட்டும் கொடுத்துரு, இல்லனா என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கண்டிப்பா என் தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுவானுங்க, அது எனக்கு ரொம்பவே முக்கியமானதா அப்படிங்கிறான். ஹீரோவும் யோசிச்சு பார்த்துட்டு சரி அவ்வளவுதானே இங்க 2 பேர் இருக்கானுங்கல்ல இவனுங்களை என்கிட்ட கொடுத்துரு, ஏன்னா இந்த 2 முட்டாளுங்களும் ஓவரா பண்ணிட்டானுங்க, அதனால இவனுங்களோட உயிரை நான் எடுத்துக்கிறேன், இந்த ஜேடு பென்டன்ட்டை உனக்கு கொடுத்துறேன், இந்த டீலிங்
ஓகேவான்னு கேக்குறான். அந்த இவனும் ராகரும் டே எங்க கிட்ட எதுக்குடா வர அப்படின்னு கதறானுங்க. அந்த கானரும் என்னது இவனுங்களுக்கு பதிலா ஜேட் பெண்டன்டா, இல்ல நான் இப்ப என்ன பண்றது, எனக்கு அந்த ஜேட் பெண்டன்ட் ரொம்ப முக்கியம் தான், இருந்தாலும் இவனுங்களுக்கு பதிலா அந்த ஜேட் பெண்டன்ட்டை வாங்குறதா, ஒருவேளை நான் அந்த ஜேட் பெண்டன்ட்டை இப்ப வாங்கிட்டேன்னா ஃபியூச்சர்ல இவனுங்க மூஞ்சில எப்படி முழிக்கிறது, இப்ப நான் என்னடா பண்ணட்டும் அப்படின்னு மண்டையை பிச்சுட்டு இருக்கான். அங்க இருக்க ஒரு பொண்ணும் கார்னர் அப்படின்னு பாவமா அவனை கூப்பிடுறா. அவனும் சரி நான் இப்ப முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு, எனக்கு அந்த ஜேட் பெண்டன்ட் ரொம்பவே முக்கியம் தான், இருந்தாலும் என்னோட ஃபெல்லோ பிரதர்ஸை கம்பேர் பண்ணும்போது அது ஒண்ணுமே இல்ல, என்னோட பிரதர்ஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த இவனு ராகரு அங்க இருக்க பொண்ணு 3 பேரும் பிரதர் நீ தான் ரொம்பவே பெஸ்டானவன் அப்படின்னு கதறி அழுகுறானுங்க. அந்த கார்னரும் சரி அந்த ஜேட் பெண்டன்ட்டை நீயே வச்சுக்கூடான்ட்டு போறான். ஹீரோவும் டே தம்பி இது ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிட்ட மாதிரி இருக்கு, அதனால உன்னை நான் இப்படியே சும்மா விட போறதில்ல அப்படின்னு அந்த கார்னர் அட்டாக் பண்ண போறான். அவனும் டே சைக்கோ என்னடா பண்ற அப்படின்னு கதறிக்கிட்டே இல்ல இந்த அட்டாக்ல இருந்து என்னால டாஜ் பண்ண முடியாது, இப்ப இதை விட்டா எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு அங்க பக்கத்துல இருந்த பொண்ணை அந்த அட்டாக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறான். அந்த பொண்ணும் டே கார்னர் நீ இப்ப என்னடா பண்ற அப்படின்னு மிரண்டு போய் பாக்குறா. இவ்வளவு நேரம் என்னோட பிரதர்ஸ் தான் எனக்கு முக்கியம்னு பேசிட்டு இருந்தவன் உயிருக்கு ஆபத்தானதும் பக்கத்துல இருக்கவங்கள பள்ளி கொடுக்க பாக்குறான். ஹீரோவும் அவங்களை அட்டாக் பண்ணாம அவனோட ஸ்வாட அந்த ரிங்குக்குள்ள இழுத்துட்டான். அந்த கார்னர் கிட்ட இருந்த பொண்ணும் நான் இப்ப செத்துட்டேனா அப்படின்னு ஷாக்லி மயங்கி போயிட்டா. ஹீரோவும் டே தம்பி கார்னரே நான் சும்மா விளையாட்டுக்கு தான் இதை பண்ணேன் அப்படிங்கிறான். அந்த கார்னரும் என்னது விளையாட்டுக்கு பண்ணியா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த இவனும் ராகரும் டே இப்ப நீ என்னடா பண்ணன அப்படின்னு பாக்குறானுங்க. கார்னரும் இல்ல நான் இவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு டென்ஷன்லயே அங்க இருந்து கிளம்புறான். அப்ப ஹீரோவும் அந்த ஜேடு பெண்டன்ட் கையில வச்சுக்கிட்டே இது பர்ஃபெக்டான 5 கலர்டு டிவைன் ஸ்டோன், இதுக்கான வேலை சீக்கிரமே வரப்போகுது அப்படின்ட்டு டேய் எவ்வளவு நேரம் ஒளிஞ்சிட்டு இருப்ப சீக்கிரம் வெளியே வா அப்படிங்கிறான். அப்போ அந்த பில்டிங் மேல இருந்து ஒருத்தன் வரான். யாருன்னு பார்த்தா ஜான்ஸ் டாடு. அவனும் இல்ல எப்படி இந்த கிரிவின் வால்டன் கார்னரை தோக்கடிச்சான், சரி இப்ப அது எனக்கு முக்கியமும் இல்ல, எனக்கு அந்த ஆன்டிடோடு தான் வேணும், சீக்கிரம் அதுக்கான மெத்தடை இவங்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணியாவது வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஹீரோவும் என்னடா நான் அவங்க சண்டை போட்டது உனக்கு வேடிக்கையா இருந்துச்சா, சரி அது போகட்டும் நான் சொன்ன ஐட்டத்தெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டியான்னு கேட்கறான். அந்த ஜான்ஸும் நான் மிட் லெவல் மார்ஷியல் ஆர்டிஸ்ட், இருந்தாலும் இவனை என்னால தோக்கடிக்க முடியும் அப்படிங்கிற கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கூட என்கிட்ட இல்ல, சரி இப்போ ஒன்றும் அது முக்கியம் இல்லை அப்படின்ட்டு நான் நீ சொன்னதுல இருந்து 6 ஐட்டத்தை மட்டும் தான் கலெக்ட் பண்ணனேன், ஏன்னா நீ சொன்ன ஹெர்ப்ஸ் எல்லாமே ரொம்ப ரேரா இருக்கு, இதை நான் ரிஃபைனர் யூனியன் ஃபுல்லா தேடி இந்த 6 ஹெர்பை மட்டும் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சு அப்படிங்கிறான். ஹீரோவும் பரவாயில்ல 6 ஐட்டத்தை கலெக்ட் பண்ணிட்டியா அதை என்கிட்ட கொடு அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் இவனுங்க 2 பேத்தையும் ஹீல் பண்ண அப்படிங்கிறான். அந்த ஜான்ஸும் என்னது டே பொடி பையிலே என்ன எனக்கு பாஸ் மாதிரி நீ ஆர்டர் போட்டுட்டு இருக்க, என்னாலலாம் இதை பண்ண முடியாது அப்படிங்கிறான். ஹீரோவும் என்னடா நீ சந்தோஷமா வாழணுமா இல்ல சாகணுமான்னு கேட்கறான். அந்த ஜான்ஸும் டென்ஷன் ஆயிட்டு இல்ல நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ரிஃபைனிங் இடத்துல இருக்கேன், என்ன தைரியம் இருந்தா இவன் என்கிட்ட இப்படி பேசுவான், அது மட்டும் இல்லாம இந்த பிராட் எனக்கு ஏதோ பாஸ் மாதிரி ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கான், சரி எனக்கு இப்ப வேற வழியும் இல்ல அப்படின்னு நம்ம ஹார்டி அப்புறம் வாட்சனை ஹீல் பண்ணி விட்டு டே நீ சொன்னதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன் ஒழுங்கா எனக்கு ஆன்டிடோட் கூட அப்படிங்கிறான். ஹீரோவும் என்னது உண்மையாவா எனக்கு ஒன்னும் அப்படி தெரியலையேன்னு கேட்கறான். அந்த ஜான்ஸும் டே நீ சொன்ன எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன் ஒழுங்கா எனக்கு ஆன்டிடோட்டை கூட மறுபடியும் என்ன கெஞ்ச வைக்கன்னு நினைக்காத உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறான். ஹீரோவும் என்னது நான் உன்னை கெஞ்ச வைக்கிறேனா, டே தம்பி ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி என் காலுக்கடியில எத்தனை பேர் இருந்தாங்கன்னு நீ தெரியாம பேசிட்டு இருக்க, நான் வேணா பெட்டு கட்டுறேன் நீ கண்டிப்பா இன்னும் ஒரு சில நாள்லயே என்னோட எல்லா வார்த்தையும் கேட்டு ஒரு நாய்க்குட்டி மாதிரி என்கிட்டயே வாலாடிட்டு தான் இருக்க போற, அது மாதிரி நான் சொல்ற வார்த்தைகளை நீ ஒபே பண்ணனா அப்படின்னா நீ ரொம்ப சந்தோஷமா இருப்ப அப்படிங்கிறான். அந்த ஜான்சன் டென்ஷன் ஆயிட்டு டே என்ன என்கிட்ட ஏதாவது ட்ரிக்ஸை யூஸ் பண்ணலான்னு பாக்குறியா உன்னை சும்மா விட மாட்டேனா அப்படின்னு வெறி ஆகுறான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.